இவங்க எடுத்துக்கிட்ட சைவம் அசைவம்ங்கிறது வேற. அவர் ஆன்மா ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குண ரீதியாகவும் எடுத்து கொடுத்திருக்காரு. சரியா? ஆனா இவங்க அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு எதெல்லாம் உகந்ததோ அது பூரா சைவமாகவும், இவனுக்கு உகந்தது இல்லாதது எதுவோ அதெல்லாம் அசைவமாகவும் கொண்டு வந்திருக்கான். அப்படி ஒரு இன்னும் சுவாமி ராமலிங்க சுவாமிகள் சொன்ன விவகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாமளே இன்னைக்கு அது சில இதுகளை தவறுன்னு நம்ம கோடிட்டு காமிக்கலாம். எந்த ஒரு ஜீவனும் எந்த ஒரு பொருளும் உயிருள்ள பொருள்களை நீ வதம் பண்ணாதேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப வெண்டைக்காயில உயிர் இல்லையா? கத்தரிக்காயில உயிர் இல்லையா? தக்காளியில உயிர் இல்லையா? பச்சை மிளகாயில உயிர் இல்லையா? சுரக்காயில உயிர் இல்லையா? எதுல உயிர் இல்ல? உயிர் அற்ற பொருள்னா என்ன? காஞ்சி சருகா இருக்குது பாரு. எந்த ஒரு பொருளும் காஞ்சி சருகா இருக்குது, அதுதான் உயிரற்ற பொருள். அதை சாப்பிட முடியுமா? புரியுதா? ஒவ்வொருத்தருக்கு தோணக்கூடியது, ஒவ்வொருத்தருக்கு உதயமாகக்கூடிய விஷயங்களை அவங்க வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாங்க. மகான்கள்ல ஒவ்வொருத்தரும் பலவிதமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதுகளை வெளிப்படுத்திட்டு போயிருக்கான். தியான வடிவத்தை இன்னொரு விதமா வெளிப்படுத்தியிருக்கான். தெய்வீகத்தை வழிபடுறது பாத்தீங்கன்னா அவன் இன்னொரு விதம், எப்படி பல விதமா அவனுக்கு என்ன தோணுதோ படுத்திருக்கான். சாமி திருவண்ணாமலையில இருக்கிற சேஷாத்திரி சாமிகள் அவர் ஒரு விதமா, அவர் பார்த்தா எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா கொண்டு வந்திருக்காரு. இப்ப நாம கூட நீ உட்காந்து தியானம் பண்ணு, உட்காந்து பிரார்த்தனை பண்ணு, இந்த மந்திரத்தை சொல்லி உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கோ, இறைவனை இப்படி தேடிக்கோன்னு சொல்றோம். அப்படித்தான் நம்ம வழிகாட்டுறோம். சேஷாத்திரி சாமி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி? எதுவுமே கிடையாது. அவர் நடத்தினதெல்லாம் என்ன தெரியுமா? நடந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? ரொம்ப அதிகமா வாய் திறந்து பேசக்கூடாது, அமைதியாவே இருக்கணும். தூக்கத்தை துறக்கணும். அவர் எடுத்து வந்த ஆன்மீக பாதம். 3 வேளை சாப்பாடு நிரந்தரமா எடுக்கக்கூடாது, ஒரு வேளை சாப்பாடு தான். அது பசிச்சா எடுக்கணும், இல்லைன்னா அதுவும் இல்லை. மிகப்பெரிய அளவுல சேஷாத்திரி சாமி திருவண்ணாமலை வட்டாரத்துல ஆன்மீக பயணத்தை நடத்தியிருக்காரு. அப்ப அவர் ஆன்மீகவாதி இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அவர் எங்கனையும் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணது கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை தான் சொன்னாருங்கிறதும் கிடையாது. சேஷாத்திரி சாமிகள் இந்த மந்திரத்தை துதிப்பாடிதான் அவங்க இறைவனை தேடினாங்க, நாடினாங்கிறதே இடமே கிடையாது. ஏன்னா அவர் மந்திரமே பாண்டது கிடையாது, அமைதிதான். அகத்துக்குள்ள வேணா அவர் ஏதோ ஒரு மந்திரத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனா வெளிப்படையா அவர் எதுவுமே கொண்டு வந்தது கிடையாது. வெளிப்படையா அவர் கொண்டு வந்தது ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறது, அப் அண்ட் டவுன் 20 கிலோமீட்டர் நடக்கிறது. சோர்வு வந்தா எங்கேயாவது ஒரு மரத்துக்கடியில சும்மா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது. அது ரொம்ப நேரம் உட்கார மாட்டாரு, 1/2 மணி நேரம் உட்கார்றது அரிது அவர் உட்கார்றது. இந்த நேரத்துல இப்ப பார்த்தா 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ராஜபாளையம் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாரு. அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சிலுத்தூர்ல இருப்பாரு. இப்படித்தான் அவர் பயணம் இருந்தது. அப்ப அவர் ஆன்மீகவாதி இல்ல அவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் ஆன்மீகத்துல அப்படி பயணம் பண்ணி அவர் நடத்தின அற்புதங்கள் ஏராளமா இருக்குது. புரியுதா? ஊருக்குள்ள இந்த வைசீரின்னு சொல்றோம்ல, அம்மை விளையாடுதுன்னு சொல்றோம்ல, அப்ப திருவண்ணாமலை வட்டாரத்துல பெரியம்மை விளையாண்டு நிறைய பாதிப்புகள் வரும்போது அவர் எந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாரோ அந்த பகுதி ஃபுல்லா அத்தனை அந்த அம்மை விளையாட்டு மொத்தத்தும் அவர் உடம்புல வாங்கி இறக்கிக்கிட்டாரு. எப்படி? இறக்கிக்கிட்டு
அவர் தெருக்காட்டுல வந்தா எல்லாரும் பதறினாங்க. ஐயோ, இவர் தான் எல்லாமே அம்மையை பரப்பி விடுறாரு ஊர்லன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் பிடிச்சு கொண்டு போய் லாக்அப்ல வச்சுட்டாங்க. புரியுதா? ஏன்னா அவர் தான் பேச மாட்டார்ல, பதில் கூட சொல்ல மாட்டார்ல. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டார்ல. ஏதோ கூட்டிட்டு போறாங்க, அவர் வாட்டுக்கு போறாரு, அவர் வாட்டுக்கு உட்காந்துக்கிறாரு. புரிஞ்சதா? அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்ச வணிகர்கள் நிறைய அவருக்கு பக்தர்கள், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பிறகு அதை போய் முறையிட்டு அவங்க பேசி, இல்ல இவர் எல்லா வீதிகளையும் சுத்துறாரு, எல்லாருக்கும் பரவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இனிமே நாங்க அவரை வெளியில போக விடாம நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் எங்க சொல்லி கூட்டிட்டு வந்த ஒரு இடத்துல இருக்காரு, அட போங்கடா அப்படின்னு அவர் சுத்திட்டே தான் இருந்தார். அவர் யாராலையும் பிடிச்சி உட்கார வைக்க முடியல, நிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 15 நாள் கழிச்சுதான் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இவர் உடம்புல எல்லாமே அம்மையா இறங்குச்சோ அதுக்கப்புறம் அந்த பகுதியில யாருக்குமே அம்மை கிடையாது, டோட்டலா நின்று போச்சு. இதுக்காகத்தான் இது நடத்தினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 15 நாள் அது தேவைப்பட்டிருக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் அவர் மேல இன்னும் மக்கள் மத்தியில மரியாதை நிறைய கூடுச்சு. எங்க பார்த்தாலும் சாமியை வணங்குறது செய்யறது. அவருக்கு வணங்குறது பிடிக்காது. சேஷாத்திரிக்கு கையெடுத்து கும்பிடல அவருக்கு பிடிக்காது. அந்த இடத்துல நிக்க மாட்டாரு, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, விலகி போயிடுவாரு. புரிஞ்சதா? அதே மாதிரி அந்த வணிக பாதைகள்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோ, மார்க்கெட்டுக்குள்ள போனா எல்லா கடை வணிகர்களும் நம்ம கடைக்குள்ள வரமாட்டாரா நம்ம கடைக்குள்ள வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துட்டு நின்றுகிட்டு இருக்கிற காலமெல்லாம் உண்டு. ஆனா அவர் ஒரு கடைக்குள்ள போனா எப்படி போனாலும் ஒரு 10,000 20,000 நஷ்டமாகும். அது அரிசியா இருக்கலாம், சீனியா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், நெய்யா இருக்கலாம், தூக்கி கொண்டாந்து அவர் வாட்டுக்கு நடுத்தருவில் கொட்டி விட்டுருவாரு. எல்லாமே கொட்டி விட்டுட்டு அவர் வாட்டு போயிட்டே இருப்பாரு. புரிஞ்சதா? அப்படி கொட்டி விட்டு போறாருன்னு சொன்னா அந்த எந்த கடைக்குள்ள பூந்து அந்த வேலையை செஞ்சுட்டு போறாரோ அவன் மறு வருஷம் பார்க்கும்போது கோடீஸ்வரனா இருப்பான். அதனால பல வணிகர்கள் அப்படி உயர்ந்ததுனால எல்லாருமே நம்ம கடைக்கு வர மாட்டாங்களா நம்ம கடைக்கு வர மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு நிக்கிறது உண்டு, வணங்குறது உண்டு, செய்யறது உண்டு. இப்படி அவர் வாழ்ந்த காலத்துல இன்னொரு அற்புதத்தை நடத்தினாரு. ஒரு பெரிய கல்யாண மண்டபம், கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண மண்டப வீதியிலேயே அந்த கடைசியில ஒரு வீட்டுல ஒருத்தர் உயிர் திறந்துடுறாரு. அவரை ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க எல்லாருமே. அந்த தேருக்கு முன்னாடி இவர் ஆடிக்கிட்டு வர்றாரு. எப்படி? கோமணம் கூட கட்ட மாட்டாரு, இந்த துண்டுல பாதி தான் கிழிச்சுதான் இடுப்புல கட்டி இருப்பாரு, உடம்புல எல்லாம் துணியெல்லாம் இருக்காது. போனா வர்றதுக்கு முன்னாடி ஆடிக்கிட்டே வராரு. அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்தோடனே விசுக்குன்னு கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்ப கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஐயோ இங்க வாரு, பெண்ணத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இந்த கிறுக்கை இப்படி உள்ள வந்துட்டானேன்னு சொல்லி அவரை மறிக்கிறாங்க. அவர் மறிக்க முடியறதில்ல. அவர் உருன்னு போறாரு, சமையல் பண்ற கொட்டத்துக்குள்ளே போறாரு. போன உடனே சாம்பார் ஒரு பெரிய அண்டாவுல வச்சிருக்கிறாங்க. அந்த சாம்பார் அண்டாவை அப்படியே தூக்கி கவுத்தி விட்டுட்டு இவர் வாட்டுக்கு வந்துடுறாரு. கிறுக்கு போய் சாம்பாரை பூரா மொத்தம் கொட்டிட்டானே, நம்ம எப்படி சாப்பிட வைக்கிறது மற்றவங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சு அவரை விரட்டுறாங்க. அவர் வாட்டுக்கு சிட்டா நடந்து போயிடுறாரு. பிடிக்க முடியறதில்ல யாராலையும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சமையல்காரன் திரும்பி பார்க்க கொட்டினது இல்ல, பார்த்தா அதுல பெரிய விருஷம் பாம்பு ஒரு 6 அடி நீளத்துல அதுல வெந்து அப்படியே இதாகி கிடக்கு.